ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மீனா எலெக்ஷன்ல ஜெயிக்கவே கூடாது, முக்கியமாக நிற்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களில் சிந்தாமணி மாதிரி விஜயாவும் ஒரு ஆள். வீட்டில் ஏதாச்சும் ஒரு வேலை அப்படியே இருக்குது அப்படின்னா அதையே காரணமாக வச்சு பயங்கரமாக இங்கே மீனாவும் திட்டவும் செய்கிறாங்க. அடுத்த நிமிஷமே அண்ணாமலை அமைதியாக இருப்பாங்களா? மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அடுத்துதான் இங்கே மனோஜுக்கு பொண்ணு பார்த்தேன். ஸோ அந்த பொண்ணு வராங்க, ஸ்வேதா. அவங்க வந்த உடனே அவங்க கிட்ட நடி சொல்லிட்டு இருக்காரு அண்ணாமலை, டியூஷன் எடுக்கிறேன்னு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போது மீனா கூட நானும் ஜாயின் பண்ணிட்டேன், குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன், இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க, எனக்கோ இது ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது என்ன மனசுக்கு பிடிச்சதா செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது விஜயா அமைதியாக இருப்பாங்களா? உடனே ஸ்வேதா கிட்ட, இங்கே பாருமா ஸ்வேதா, இவளே ஏதோ வேலை வெட்டி இல்லாமல் இப்படி எலெக்ஷனில் நிற்கிறான், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு நின்றுட்டுருக்கா, இவளுக்கு நீ ஹெல்ப் பண்ணுறேன்னு போய் தேவையில்லாமல் நீயும் அவளோட சேர்ந்து அசிங்கப்பட்டு நிற்காத, அவள் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறது கிடையாது. சிந்தாமணியெல்லாம் எவ்வளோ பெரிய ஆள், அவங்களுக்கு இருக்கிற பணத்துக்கும் வசதிக்கும் அவங்க எப்படி வேணாலும் ஜெயிப்பாங்க, அவங்க கூட போட்டி போட்டு இவ ஜெயிக்க முடியுமா? அவங்க நேர்மையாக ஜெயிப்பாங்கன்னு நான் சொல்ல வரல, அவங்க ஃப்ராடுத்தனம் பண்ணியே கூட அவங்க தான் ஜெயிச்சிருவாங்க அவங்களுக்கு இருக்கிற பணத்தை வச்சு. ஆனால் இவகிட்ட என்ன இருக்குது ஜெயிக்கிறதுக்கு? எதை நம்பி இவ நிற்கிறா? இதுங்க ரெண்டுத்துக்கும் சொன்னால் புரியவே மாட்டேங்குது. நீயும் ஏமா அவங்களோட சேர்ந்துக்கிட்டு இப்படி ஆட்டம் போடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டி கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்களா? நீங்கள் நான் எல்லாம் தெரிஞ்சு தான் மீனா கூட நான் ஜாயின் பண்ணியிருக்கேன், நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம், எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரே பேச்சில் வாயை அடக்கிடுறாங்க நம்ம ஸ்ருதி மாதிரியே இவங்களும் கூட. அப்போது அண்ணாமலை இருந்துக்கிட்ட கேட்டுக்கிட்டியா, இது போதுமா உனக்கு, இது தேவையா, அமைதியாக உன் வாயை மூடிட்டு இருந்திருக்கலாம்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்லிடுறாங்க. நீ விடுமா, நீ உள்ளே உட்காருமா, வாமா தங்கச்சி அப்படின்னு முத்து கூப்பிட்டு உள்ளே உட்கார வைக்கிறாங்க. ஸோ சில ஐடியாஸ் எல்லாம் திரும்பவும் மீனை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு இங்கே சிந்தாமணியே எப்படியாச்சும் இந்த எலெக்ஷனில் நிற்க வைக்காம ஏதாச்சும் ஒரு வழியில் ரேகா அவங்களுடைய அம்மாவை நிறுத்த விடாமல் பண்ணணும்னு நினச்சாங்க. ஆனால் அவங்களால முடியல. ஆனால் இன்னொரு பிளான் போட்டிருக்காங்க இங்கே அம்மா கூடவே இருந்து. ஸோ இவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையும் மீனாக்கு சொல்லி இதிலேருந்து அவங்கள தப்பிக்க வச்சு சேவ் பண்ணலாம்ல, இதையாச்சும் நம்ம செய்யலாம்ல, அவங்களுக்கு இருக்கிற நேர்மையை வச்சு எப்படியாச்சும் அவங்களே நேர்மையாக வந்துடுவாங்க அப்படின்னு ஆல்ரெடி பணத்தை கொடுத்து அவங்க பசங்களை ஏற்பாடு பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ என்னென்ன செய்ய முடியுமோ அந்த மீனாக்கு எதிராக எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு எதிராக எல்லாத்தையுமே பண்ண துணிஞ்சிட்டாங்க. இப்போ ரேகாவும் அடுத்து இவங்க பணம் கொடுத்து இப்படி ஒரு விஷயத்த பண்ண போகிறத மீனாவுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெசேஜில் சொல்கிறாங்க. அவங்க கிட்ட ரேகாவுக்கு மீனா கிட்ட ரேகாவோட நம்பர் கிடையாது, அதனால உங்களுக்கு நீங்கள் அரசியலில் நிற்க போகிறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஆபத்து இருக்குது, எந்த நேரம் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம், கொஞ்சம் சேஃபாக இருந்திருக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். மீனா இதை பார்த்துட்டு நைட்டு முத்துக்கிட்ட கூட சொல்லாமல் கொஞ்சம் பயத்தோடையே இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் வழக்கம் போல் திரும்பவும் எலெக்ஷனுக்காக எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்து என் கூடவே ஆட்டம் பாட்ட கொண்டாட்டத்தோட ஸோ என்னென்ன நல்லது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு பிரம்மாண்டமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அடுத்து எல்லாருமே ஓட்டு போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலே நாம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்காங்க. ஆல்ரெடி சிந்தாமணி இது எதுக்காக பணம் கொடுத்து இப்படி ஆளை ஏற்பாடு பண்ணி ஸோ மீனாவையாச்சும் இல்லை முத்துவையாச்சும் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அவள் எலெக்ஷன் நிற்கக்கூடாது, அவள் நின்று ஜெயிச்சிடக்கூடாது, அதனால் அவளை எலெக்ஷனில் நிற்க விடாமல் பண்ணணும், ரேகா கடை நம்மளே எப்படி நிற்க விடாமல் அவளை ஜெயிக்க வைக்கணும்னு கண்ணு தெரிஞ்சோ தெரியாமல் இப்படி ஒரு ஐடியா கொடுத்துட்டு போயிடுச்சு. இதை வச்சு அவளை நம்ம எலெக்ஷனில் நிற்க வைக்கக்கூடாது, அவள் புருஷனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அவள் எப்படி எலெக்ஷனில் நிற்பா அப்படின்னு பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாங்க. இது எல்லாத்தையும் மீனாவும் தெரிஞ்சுக்கிறாங்க. முதல் அட்டம்ப்டில் ஸோ அவங்களால எதுவும் பண்ண முடியாமல் போயிடுது, அதனால் அமைதியாகிடுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே எலெக்ஷனில் நிற்க வைக்கிறாங்க. மீனாவும் எலெக்ஷனில் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ண உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா முதல்ல சிந்தாமண்ணோட கை ஏறுற மாதிரி ஏறுது. மீனா ரொம்ப வருத்தப்படுறாங்க. முத்து இருந்துக்கிட்டு கவலைப்படாத விடு மீனா, இது ஃபர்ஸ்ட் டைம் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்பிக்கை சொல்கிறாங்க. அப்போ நான் தோத்துடுவேனாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் இருக்காது, கண்டிப்பாக ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு உடனே அவங்களுடைய தங்கச்சி வராங்க. அங்கே அவங்களும் அக்கா கவலைப்படாதுக்கா, என் ஓட்டு கூட உனக்கு தான், என் ஹாஸ்பிட்டல் இருக்கிற அத்தனை பேர்கிட்டையுமே நான் சொல்லி உனக்கு தான் ஓட்டு போட வச்சிருக்கேன், நீ கண்டிப்பாக ஜெயிப்ப, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே வந்து கவுண்டிங் வந்து அடுத்து மீனாவோட இது அதிகமாயிடுது. சிந்தாமணி தோத்து போயிடுறாங்க. மீனா ஜெயிச்சிடுறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மீனா ஜெயிச்ச சந்தோஷத்துல தான் இல்லை, இது எல்லாத்தையுமே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க செய்யணும் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துக்கு அவங்களும் சந்தோஷமா இருந்தாங்க. ஆனால் வந்து இவங்க ஜெயிச்ச உடனே அவங்களது அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. ரொம்ப சேடாக இருக்காங்க எல்லாருமே. சிந்தாமணிக்கு ரொம்ப ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு. இவ்வளோ செலவு பண்ணியும் பணமும் பதவியும் நம்மக்கிட்ட ஏதாச்சும் செல்வாக்கும் இருந்தும் கூட நம்மளால ஜெயிக்க முடியல, இவன் நம்மளை ஜெயிச்சிட்டாலே ச்சே இவங்க எல்லாரும் எதுக்கு தான் லாக்கியோ அந்த ஜனங்க எல்லாரும் ஸோ புடவை வாங்குற மாதிரி வாங்கினாங்க, ஏதாச்சும் கொடுத்தா நம்ம பக்கம் சாஞ்சிருவாங்கன்னு பார்த்தா அதுவும் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்தாமணி ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே மீனா ஜெயிச்ச சந்தோஷத்தில் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சிந்தாமணி அடுத்து என்ன பண்ணுறாங்க, அந்த மீனா ஜெயிச்சிட்டா அவள் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது, அவள் பதவி இப்போவே பறி போகணும், அந்த முத்துவை முடிச்சுடுடா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்லிடுறாங்க. ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அவங்களுக்கு வந்துட்டு. கரெக்டாக வந்து அந்த போட்டியில் வந்து அதாவது ஜெயிச்சிட்டோன்னு போயிட்டுருக்கிற சந்தோஷத்தில் கூட்டத்தோட கூட்டமாக மார்க்ஸ் போட்டுக்கிட்டு ஒருத்தன் வாரான். அவனை பார்த்து மீனா சந்தேகப்படுறாங்க. அடுத்த நிமிஷம் அவன் கையில் எடுத்துகிட்டு முத்துவை குத்துற மாதிரி வரவும் மீனா என்ன பண்ணுறாங்க, உடனே வந்து எங்கே அப்படின்னு முத்துவை தள்ளி விட்டுட்டு அவங்க போகவும் ஸோ அவங்க வயிற்றுல குத்துறது. எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி. முத்துவுக்கும் கூட தான் மீனா இப்போதான் ஜெயிச்சா அதுக்குள்ளே அப்படி நடந்துடுச்சா அப்படின்னு. கண்டிப்பாக நீ ஜெயிச்சுட்டேன்ற பொறாமையில் தான் உன்னை இப்படி யாராச்சும் பண்ணியிருப்பாங்க மீனா அப்படின்னு முத்து அப்போவே கண்டுபிடிச்சிடுறாரு. இன்னுமே நினைக்கிறதுக்கு முடியலை. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, கூட இருக்கிற வந்து அவங்க சிஸ்டர் வந்து ஸோ உடனே வந்து வயிற்றுல வந்து குத்துன இடத்துல ஸோ கட்டு போட்டு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு மாமா ஹாஸ்பிட்டல் தூக்குங்க அக்காவா அப்படின்னு சீதா சொன்ன உடனே வேகமாக வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. சீதா கூடவே இருக்கிறதுனால ஒரு டிப்ஸ்லாம் வந்து மீனாவுக்கு வந்து பண்ணி விடுறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத மாதிரி. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு மீனாவை வந்து ஐசியூவில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே விஷயத்தை வந்து முத்து வந்து அண்ணாமலைக்கு சொன்ன உடனே எல்லாருமே வந்து பயந்துட்டே வந்து போயிட்டுருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக. இந்த விஜயாவுக்கு வந்து இது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா இது ஒன்று ஜெயிச்சுட்டு வருவா இல்லை தோத்துட்டு வருவா, ஜெயிச்சா நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் தோத்தது மட்டும் இல்லாமல் இப்படி ஆகி போய் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இம்மா யாராச்சும் ஏதோ வேண்டாதவங்க தான் அப்படி பண்ணியிருப்பாங்க, இதுக்கு தான் இந்த அரசியல் அது இதெல்லாம் வேணான்னு சொல்லிச்சு, இப்போ மொத்த குடும்பத்தையும் அங்கேயும் இங்கேயும் அணக்கலக்க வைக்கிறது அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்லிட்டு ஸோ அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அப்போ வந்து கொஞ்ச நேரத்துலேயே சீதாவோ அவங்க அம்மாவுக்கு சொல்லவும் சத்யா சீதா ஏன் ரேகாவுக்கு உட்பட எல்லாருமே சேர்ந்து அங்கே போயிட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஸோ மீனாக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு முத்து தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ரவி ஸ்ருதி அதுக்கப்புறம் முத்துவோடைய சிஸ்டர் எல்லாருமே அங்கே வராங்க. வந்த மீனாக்காக எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. மீனாவே பார்த்துட்டு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சீதாவும் உள்ளேயும் வெளியுமா போயிட்டு இருக்காங்க. சீதா அக்காவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கவும் மாமா டாக்டர் தான் எது வந்தாலும் சொல்லணும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும் என்ன சீதா உனக்கு தெரியாதுதான் நீயே எதுவும் சொல்ல மாட்டேன்றே அப்படின்னுவோம். என்ன சொல்கிறதுன்னு தெரியலமாங்க மாமா, நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, அக்கா வந்து இப்போது இன்னும் கண் விழிக்கல மயக்கத்தில் தான் இருக்கா, பார்த்துக்கலாம் இருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே டாக்டரும் செக் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வராங்க. அப்போ தான் வந்து டாக்டர் மீனாவுக்கு எதுவும் ஆகலைல்ல அவள் எப்படி இருக்கா அப்படின்னலாம் கேட்கவும் கவலைப்படாதீங்க உங்கள் ஒய்ஃப்க்கு எதுவும் இல்லை, அவங்க காப்பாற்றிட்டோம், அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தான் எல்லாருக்கும் உயிரே வருது. இப்படியே இவளுக்கு ஏதாச்சும் பரலோகம் போயிடுவா அப்படின்னு நினச்சா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குணமாயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவுக்கு கோவம் வருது. யாராச்சும் இப்படி நினைப்பாங்களா, அந்த பிள்ளையோட அவருடைய முத்துவோடைய வாழ்க்கையை பற்றி நினச்சி பார்த்தாங்களா? ஆனால் மனோஜ்க்கு மீனா எப்படி ஆயிருந்தா முத்துவை நடிச்சு சந்தோஷம் தான் பட்டிருப்பாரு. நானும் பொண்டாட்டி இல்லாமல் இருக்கேன் அவனும் பொண்டாட்டி இல்லாமல் இருப்பான்னு எப்போ எதை பேசுறதுன்னு தெரியாமல் மனோஜ் ஆனால் முத்துக்கிட்ட மீனாவுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிருந்திருந்தா இப்படி பேசியிருந்தாருன்னா பயங்கரமாக முத்துக்கிட்ட வாங்கி கட்டிட்டு இருந்திருப்பாருன்னு சொன்ன வேலை அவர் மனசுக்குள்ளே நடிச்சுட்டு எதுவுமே சொல்லாமல் விட்டுட்டாரு. ஸோ இன்னொரு சைடு வந்து ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், மீனாவை போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அவளுக்கு கத்தி குத்துறதுனால ஏதாச்சும் வெயிட்டில் அடிபட்டிருக்கா, நிறைய ரத்த லாஸாச்சா, ஏதாச்சும் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கவும் கவலைப்படாதுங்க பிளட் போயிருக்கு தான், அதுக்காக அவங்களுக்கு எதுவும் ஆகலை, பிளட் அங்கே டொனேஷன் அவங்களுக்கு பிளட் ஏற்றிருக்கோம், நீங்கள் கவலைப்படாதுங்க, ஜஸ்ட்டு மிஸ்டு. ஸோ வந்து எந்த ஒரு பார்ட்ஸையும் டேமேஜ் பண்ணாத அளவுக்கு அந்த கத்தி குத்து வந்து அவளோட வயிற்றுல லேசாக தான் கிழிச்சிருக்கு, அதனால எந்த இதுவும் இல்லை. அதே இன்னும் கொஞ்சம் தள்ளி வேகமாக ஏதாச்சும் ஒன்று ஆயிருந்ததா உள்பக்கமாக சைடில் திரும்பி ஸோ கண்டிப்பாக ஏதாச்சும் ஆயிருக்கும், சொல்லவே முடிஞ்சிருக்காது, கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம். என்ன காப்பாற்ற போய் தான்ப்பா மீனாக்கு அப்படி ஆச்சு, எப்படியோ என்னை தள்ளி விட்டுட்டு அவள் சைடில் வந்ததுனால தான் அவளுக்கு அந்த அளவுக்கு ஆச்சு. அதே நான் இருந்திருந்த இடத்துல கரெக்டாக அவன் வந்து என்னை குத்திருந்தானா மீனாக்கு சொன்ன நிலமை இப்போ எனக்கு ஆயிருக்கும்பா, என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்காதப்பா, மீனா இல்லைன்னா இப்போ நீங்கள் என்னை உயிரோடவே பார்த்துருந்துக்க முடிஞ்சு
துணிஞ்சிருக்காது அப்படின்னு முத்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. எனக்காக உயிரை கொடுக்குற அளவுக்கு மீனா துணிஞ்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், கவலைப்படாத முத்து, அதான் மீனாவுக்கு எதுவும் ஆகலைல்ல, நீயும் ஏன்டா அப்படி பேசிட்டு இருக்கா, அப்படியெல்லாம் உனக்கும் மீனாவுக்கும் எதுவும் ஆயிடாதுடா, நீங்கள் எங்களை விட்டுட்டு அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டீங்க, இப்போ தானே நீங்கள் எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்கீங்க, அந்த பொறாமையில் தான் யாரோ ஏதோ செஞ்சுருக்காங்க, அடுத்து வந்து நீங்கள் அடுத்தடுத்து மேலும் மேலும் உயர்ந்துக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சங்கத்தில் இருக்கிற அந்த பூ வியாபாரிகள் சங்கத்தில் இருக்கிற அத்தனை பேருமே அங்கே வந்து மீனாக்காக ஹாஸ்பிட்டல் வாசலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மீனாக்கு என்ன ஆச்சோ அப்படியாச்சுன்னு சொல்லிட்டு சத்தம் கேட்டதுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கே தெரியுது. எல்லாரும் வெளியில் வந்து அப்போ தான் வந்து பார்க்குறாங்க. முத்துவுமே ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்க்கும்போது தான் இவங்களுக்கு இவ்வளோ கூட்டம் இருக்கிறது. என்னம்மா இது, ஏதோ அரசியலில் இருக்கிறவங்களுக்கே என்னம்மா ஆன மாதிரி இங்கே இவ்வளோ கூட்டம் கூட்டியிருக்காங்க அப்படின்னு மனோஜ் ஒரு பக்கம், அத்தாண்டைக்கு எனக்கும் ஒன்றும் புரியலை, அவருக்காக எதுக்கு இவங்கெல்லாம் இவ்வளோ தூரம் வந்து நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், மீனாக்கு இருக்கிற பலம் இப்போ பார்த்தியா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை விஜயாவை பார்க்குறாங்க. அப்போ தான் சத்தம் போடாதீங்க, இது ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அத்தனை பேருமே சொல்லி யாருமே கேட்கல. முத்து வந்து கடைசியாக அமைதியாக இருங்க, மீனாக்கு எதுவும் ஆகலை, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு ஏதாச்சும் நல்லது செய்கிறேன்னு கடைசியில் இப்படி ஆயிடுச்சே மீனாவுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வருத்தப்படுறாங்க. கவலைப்படாதீங்க, உங்கள் நல்ல குணத்துக்கு கண்டிப்பாக மீனா திரும்பவும் எந்திரிச்சு வருவா, அவளுக்கு எதுவும் இல்லை, டாக்டர் இப்போ தான் இன்னும் ஆகலைன்னு சொன்னார், அவள் கண் விழிச்சிருவா, கண்டிப்பாக உங்களுக்கு அவள் சொன்னது எல்லாத்தையும் செய்வா, அவளை நீங்கள் நிற்க வச்சுட்டீங்கல்ல அது போதும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. நானே இன்னும் மீனாவை பார்க்கல, அவளை பார்த்துட்டு வந்து நான் சொல்கிறேன், அவளுக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தயவு செஞ்சுங்கிறது கூட்டம் போட்டு பிரச்சனை பண்ணாமல் கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும், அந்த மீனாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கூட்டம் கொஞ்சமாக கலைஞ்சு போகிறாங்க. பாத்தியாப்பா, மீனாவை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, மீனாவுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, நம்மளுக்கு பிள்ளைங்களுக்கு நல்லது நடக்கணும், நமக்கு நல்லது நடக்கணும்னு. ஸோ எல்லாரும் எப்படி வந்து நிற்கிறாங்களோன்னு சொல்லிட்டு, அதான்ப்பா மீனாவுடைய குணம் அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிட்டு மீனாவை பார்க்கலான்னு போகிறாங்க. மீனா வந்து லேசாக கண் விழிச்சிருக்காங்க. மீனா முத்து போயிட்டு உடனே அழுகிறாங்க. மீனா உனக்கு எதுவும் ஆகலை இல்லை, ஏன்டி நீ வந்த, என்னையாச்சும் குத்திருக்கலாம்ல அவன், நான் பார்த்துட்டு இருப்பேன், நீ இப்படி வந்துட்டி அப்படின்னும், ஏங்க உங்களுக்கு அப்படி ஆகும்போது நான் பார்த்துட்டு என்ன உங்களை குத்துட்டோம் நான் அமைதியாக நான் நிற்க முடியுமா அப்படின்னு சொல்லுவோம். மீனா, நான் கண்டிப்பாக இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவனை கண்டிப்பாக நான் விட மாட்டேன் அப்படின்னு முத்து கூப்பிட்றாங்க. நீங்கள் எதுவும் செஞ்சிட வேணாங்க, இப்போ நான் தலைவி பதில் நின்று ஜெயிச்சிருக்கேன், இப்போ நீங்கள் ஏதாச்சும் பண்ண போனால் இது வந்து பிரச்சனையாக போய் முடியும் அப்படின்னு மீனா சொல்லுவோம். ஆமாம் முத்து, மீனா சொல்கிறது கரெக்ட் தான், மீனா இப்போ உனக்கு எப்படிமா இருக்குது அப்படின்னு, பரவாயில்ல மாமா அப்படின்னு சொல்லவும், முத்து நீ எதுவும் அவசரப்பட்டு செய்யாதா, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா மீனா அப்படின்னு எல்லாருமே அழுகிறாங்க. சத்யாவிலேருந்து சீதா வரைக்கும் இங்கே மனோஜும் விஜயாவும் தவிர மற்ற எல்லாருமே எப்படி இருக்கீங்கன்னு தான் மீனாவை கேட்டுட்டு இருக்காங்க. ரவி, ஸ்ருதி, அவங்களோட சிஸ்டர் எல்லாருமே கூட ஓகே தான் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து இத்தனை பேர் இப்படி கூட்டமாக நின்று பேசாதீங்க, அவங்க இப்போ தானே ரெக்கவர் ஆகி வந்திருக்காங்க, கொஞ்சம் அவங்களுக்கு ஃபேஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால வந்து எல்லாரும் வெளியில் போய் நின்றுக்கிறாங்க. முத்து மட்டும் கூடவே இருக்காங்க. அப்போ தான் வந்து அவங்களுடைய அம்மாவும் கூடவே இருந்துட்டு ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு வெளியில் வந்துடுறாங்க. கவலைப்படாத மீனா, உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு. ஸோ உனக்கு பதவி ஏற்கிறதுக்கு எப்படியோ நாளைக்கு தானே உனக்கு டைமு, அதனால் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஜனங்களுக்கு நான் சொன்ன சத்தியத்தை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுக்கணுங்க, அதனால் நான் டிஸ்சார்ஜ் ஆகி ஹாஸ்பிட்டல்லேருந்து வரணும், வந்து பதவியை ஏற்றுக்கிட்டு ஜனங்களுக்கு செய்யணும், நான் ஜெயிச்சிடவே கூடாதுன்னு தானே என்னை இப்படியெல்லாம் பழி வாங்கினாங்க, ஆனால் அதே மாரி நான் ஜெயிச்சிட்டேன்ற பொறாமையில் என்னை யார் இப்படி பண்ணியிருப்பாங்க, அதாவது உங்களை இப்படி பண்ண யார் துணிஞ்சிருப்பாங்க, இந்த பதவியை நான் ஏற்றுக்க கூடாது இல்லை, அப்படி ஏற்றுக்கிட்டேன்னா நான் வந்து எங்கே அவங்கள விட நான் உயர்ந்துருவணும் அப்படின்ற கோவத்தில் தான் என்னை இப்படி பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். கவலைப்படாத மீனா, போலீஸ்லேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, கண்டுபிடிச்சிடலாம், கண்டிப்பாக எனக்கு என்னமோ இந்த சிந்தாமணியோட பிளான் தான் இருக்கும், நீ தான் அவங்களை எதிர்த்து ஜெயிச்சிட்டான்னு இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னதும் அப்போ தான் கொஞ்ச நேரத்துலேயே ரேகாவும் அங்கே வராங்க. இவங்க பேசுகிற எல்லாத்தையும் கேட்டுட்டு ஸோ அவங்களும் வந்து நிற்கிறாங்க. வாங்க ரேகா அப்படின்னும், பரவாயில்ல படுத்துக்கோங்க, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்கள் சொன்ன மாதிரி மீனாவுக்கு எதிராக போட்டு நின்னவங்க தான் கண்டிப்பாக அதை பண்ணியிருக்கணும், ஏன்னா போட்டியில் இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் கண்டிப்பாக நீங்கள் அவங்க மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுங்க, டைரெக்டாக விசாரிக்க சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்க அப்படின்னு ரேகா சொல்லவும், இது அவங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்குது, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால என்ன அப்படி பண்ணுறீங்க,
உங்களை பார்த்து மொத்த ஃபேமிலியும் எவ்வளோ கஷ்டப்படுது பாருங்கள். நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிங்க, ஆனால் இப்படி ஆயிடுச்சு உங்களுக்கு தேர்தல் நின்று, கவலைப்படாதீங்க அப்படின்னு ரேகாவும் சொல்லவும், ரேகா சொன்ன மாதிரி நான் கண்டிப்பாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க அம்மா தான் பண்ணியிருப்பாங்கன்னு தெரிஞ்சும் அவங்கள நேரடியாக பழி வாங்க சொல்ல முடியாமல் மறைமுகமாக ரேகாவே அப்படி இவங்களுக்கு இப்படி மீனாவுக்கு ஆயிடுச்சுன்ற வருத்தத்தில் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, முத்து சிந்தாமணி தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு டேரெக்டாக கண்டுபிடிச்சாரு அப்படின்னா அடுத்து வந்து முத்து வந்து என்ன பண்ண போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரேகா அப்படி சொன்னதுக்கான காரணம், ஸோ அவங்களுடைய அம்மானு தெரிஞ்சும் இப்படி நமக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் சத்யாவுடைய ரியாக்ஷன், ஏன் முத்துவோட ரியாக்ஷன், முக்கியமாக சிந்தாமணி அவங்களுடைய அம்மானு தெரிஞ்சால் அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.